நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. ஆதிபராசக்தி மாதா கீ ஜெய். சத்குரு சுவாமினஹ ஜெய். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகதோ வந்தே பகவந்தோ புனః புனः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். குருப்ரம்மா குருவிஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः. குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த கலியுகத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்யாம்பாள் சிவகுரு தம்பதிகளுக்கு வைசாக சுக்ல பஞ்சமி அன்று ஆதிசங்கர பகவத்பாதாள் மாத்திரம் அவதாரம் பண்ணலை அப்படின்னாக்க இத்தனை தர்மங்கள் இன்றைக்கு இருக்காது, இத்தனை தர்ம காரியங்கள் இருக்குமானும் தெரியல. ஏன்னா 2500 வருஷம் முன்னாடி ஆதிசங்கர பகவத்பாதாள் அவதாரம் பண்ணி முதல்ல கடிக்க வந்து அந்த முதல்ல கழித்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி அம்மா கிட்ட போய் நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதலையை விடணுங்கிறதுனால ஆர்யாம்பாள் சரிப்பான்னுட்டா. சிவகுரு ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு 3 வயசு இருக்கும்போதே வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அம்மா தான் பார்த்துட்டு வரா. இந்த குழந்தை நன்னா இருக்கணுமே, முதல்ல கடிக்கக்கூடாதே அப்படிங்கிறதுனால சரி சங்கரா நீ சந்நியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா. முதல்ல விட்டுருத்து கரை ஏறி வந்து அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி நான் கிளம்புறேன்னா, சங்கரா எங்கடா போகிறேன்னா, நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் நீங்கள் தானே நான் சொன்னேன், அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னார். நான் முதல்ல விடுறதுக்காக தானடா சொன்னேன், நீ எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, நான் உன்னையும் சந்நியாசத்துக்கு விட்டு நான் என்னடா பண்ணுறது, என்னோட கதி என்ன அதோகதியா, எனக்கு என்ன சம்ஸ்காரங்கள்லாம் யார் பண்ணுவா என்ன ஏது அப்படின்னு கேட்கும்பொழுது ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்கிறார், அம்மா இத்தனை நாள் கர்மவசாத்து நீங்கள் எனக்கு அம்மாவாக இருந்தேன், இதுக்கப்புறம் கிராமைக்கராத்திரமாக நான் போக போகிறேன், எனக்கு யாரெல்லாம் பிக்ஷை போடுறாளோ அவள் எல்லாருமே எனக்கு தாயுமா அப்படின்னு சொல்லி அம்மாகிட்ட உத்தரவு வாங்கிட்டு எனக்கு அந்திம காலத்தில் யாரா வந்து காப்பாற்றுவான்னு கேட்டா ஆரியாம்பாள். நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, வேதமோ வேத பாஷ்யமோ வேதாந்த விசாரமோ பிரணவ ஜபமோ எதுவாக இருந்தாலும் அந்திம காலத்தில் நீங்கள் என்னை ஸ்மரிச்சுக்கோங்கோ, நான் வருவேன் அப்படின்னு ஆதிசங்கரர் சொன்னதுனால அந்திம காலம் நெருங்கித்து ஆரியாம்பாளுக்கு தெரிஞ்சது. சங்கரன் வரேன்னு சொன்னானே குழந்தை காணலையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதிசங்கர் பகவத்பாதாள் குருவாயூரப்பனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மான்னு சொல்லி கூட்டுண்டு குருவாயூரப்பன் உள்ள வரா. சங்கரன் வந்துட்டான் போல இருக்குன்னு நினச்சிட்டு ஆரியாம்பாள் இந்த குருவாயூரப்பன் ஆலிங்கனம் பண்ணாக்க கவச்சம் குண்டலம் கிரீட்டம் இதெல்லாம் வந்து அவள் கையில் மாற்றுறது. நம்ம குழந்தை சன்னியாசியாச்சே கவச்சம் கிரீட்டம் குண்டலங்கள்லாம் நம்ம கையில் படுறதேன்னு கண்ணை திறந்து மெதுவாக பார்த்தாக்க பகவான் குருவாயூரப்பன் நிற்கிற. என் அப்பனே குருவாயூரப்பா இது என்ன லீலை, எந்த குருவாயூரப்பனை எந்த பகவன் நாமாவை அந்திம காலத்தில் ஸ்மரணம் பண்ணால் முக்தி கிடைக்குமோ அந்த பகவானே எய்த்தா மாதிரி இந்த நிற்கிறியேப்பா அப்படின்னு சொல்ல உங்கள் பிள்ளையோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி அம்மா உங்களுக்கு பதில் பண்ணணுங்கிறதுனால பரமேஸ்வரனான நானே அவதாரம் பண்ணி வந்தேன். கடைசி பரியந்தம் உங்களுடைய நீங்கள் பண்ண எனக்கு சேவைக்கு நான் பதிலே பண்ண முடியாது, தஸ்ஸே ஜனன்யே நமஹா அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதாள். அம்மாவுக்கு பதில் பண்ண முடியாது இந்த ஜன்மாவில், அதனால்தான் வேதம் மாத்ருதேவோ பவ அப்படின்னு சொல்கிறது. ஆதிசங்கர் பகவத்பாதாள் மாத்திரம் கிடையாது, எல்லா மகான்களும் அம்மாவுடைய அந்திம காலத்தை நினச்சா கதறியிருக்கா.
அப்பேற்பட்ட ஆதிசங்கர பகவத்பாதாள் தன்னுடைய குருவான கோவிந்த பாதரை ஸ்மரிச்சென்று அவர்கிட்ட சந்நியாசம் வாங்கி மகா வாக்கிய உபதேசங்கள் வாங்கி தனக்கு சிஷ்யனான ஹஸ்தாமலகர், தோட்டகர், பத்மபாதர் முதலிய மகான்களை அங்கங்கே 4 ஆம்நாய மடங்கள் ஸ்தாபனம் பண்ணி அங்கங்கே அவ சிஷ்யால இருக்க சொல்லி இப்படி நம்ம மோக்ஷபுரியான காஞ்சிபுர க்ஷேத்திரம் காமாட்சி கோவிலில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி ஆதிசங்கர் பகவத்பாதாள் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணார் அப்படின்னு சரித்திரங்கள். நாளைக்கு வைசாக சுக்ல பஞ்சமி சங்கர ஜெயந்தி. ஒவ்வொரு கிரகத்திலையும் சங்கர ஜெயந்தியை கொண்டாட வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ராமநவமி கொண்டாடுறோம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். இன்னைக்கு இத்தனை இதிகாச புராணங்கள் இருக்குது, இத்தனை ஸ்தோத்திரங்கள் இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் ஆதிசங்கர் பகவத்பாதாள் தான். அவர் மாத்திரம் அவதாரம் பண்ணாமல் இத்தனை விஷயங்கள்லாம் நடக்கலைன்னாக்க இன்னைக்கு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அப்பேற்பட்ட எல்லா ஜெயந்திக்கும் பிரதானமாக காரணமாக முக்கியமாக இருந்த ஜெயந்தி நாளைக்கு சங்கர ஜெயந்தி. அதனால் எல்லார கிரகத்திலையும் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய படத்தை எடுத்து நன்னா தொடச்சி சந்தன குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாத்தி வஸ்திரங்கள் சாத்தி அஷ்டோத்திரம் செய்து குரு வந்தனமான ஸ்வஸ்தி வாச்சகம் அதை சொல்லி தோட்டகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். நேற்றைய தினம் 71வது பீட்டாதிபதி பூஜ்ய ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படி குளத்தில் இறங்கி தாமரையெல்லாம் நகர்த்தி அவர் ஸ்நானம் பண்ண போகும்பொழுது ஆதிசங்கர பகவத்பாதாளே அது மாதிரி போகிற மாதிரி தோணித்து. என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு கருணை. அதெல்லாம் ஆதிசங்கர பகவத்பாதாள் சின்ன வயசில் எப்படி வந்தாருன்னு நமக்கு அது அவரை பார்க்குற மாதிரியே இருந்தது. நேற்றைய தினம் இந்த 71வது பீட்டாதிபதியாக வந்த குரு அவருடைய ஒரு அனுகிரகமும் நமக்கு பெற்று ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய அனுகிரகத்தினால எல்லோருக்கும் பக்தி ஏற்பட்டு ஞானங்கள் ஏற்பட்டு. ஏன்னா இன்னைக்கு பக்தியும் ஞானமும் இருந்தாதான் வைராக்கியம் அப்படிங்கிறது சித்திக்கும். பக்தி இல்லாமல் ஞானம் சித்திக்காது, ஞானம் இல்லாமல் வைராக்கியம் சித்திக்காது. அதனால் எல்லோருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் சித்திச்சு ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மயிதோபலிசத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. आदिशंकर भगवत पादाचार्य की जय. सद्गुरुनाथ महाराज की जय.